வணக்கம் தோழர்களே. வணக்கம் தம்பி. செகண்டா ஒரு ஷூட்டு, சுத்தமான காற்று, மண்ணுல இருந்து வர வாசனை, இந்த அழகான இடம் என்னன்னாலும் சிட்டி மாதிரி வருமா சார்? எடுக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் நீங்கள் ரசித்து வச்சு தான் இருக்கணும், மற்றவங்க இம்ப்ரெஸ் பண்ணுறதா இருக்கக்கூடாது. மீன் எடுத்து கொடுத்தா சுத்தமாக க்ளீன் பண்ணி சமைச்சு கொடுக்குறாங்க. சொல்லி எடுத்து கொடுத்து சமைச்சு சாப்பிட்டு பார்ப்போமா எப்படி இருக்குங்க. தோழர்களுடன் பூலாம்பட்டி பயணம். நாரையெல்லாம் எடுக்கலாம், அழகா இருக்கும். சரிடா, ஃபர்ஸ்ட் ஆகுதுல்ல. தம்பி எனக்கு ஒரு காப்பி கூட. இதுதான் வந்து சாரி நடவு முறை. இந்த நடவு முறையில் பயிர் நட்டுருக்காங்க. காலையிலேருந்து எத்தனை நடப்புமா நட்டுருக்கு பாருங்க, 4 ஏக்கரா நட்டுருக்காங்களாம். தோழர்களே, அம்மா பாட்டு பாடுறாங்கன்னு வந்து மைக்கு கொடுத்தா ஒரே டயலாக் பேசி முடிச்சு விட்டாங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, பயிரிடுறவனும் கடவுள் தான். இதான் தோட்டத்துக்காரங்களா? இது பூட்டைக்கு வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? கார்த்தி கடைசியாக வந்துடும் போட்டிக்கு. கார்த்தி கடைசி. இப்போ நெட்டு 4 நாள் ஆகுது. 3 மாதம் தானா? 3 மாதம். இப்போ வந்து ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி கடைசி இருக்கலாம். நோம்பு கழிச்சு தை முடிஞ்சா இருக்கலாம். 10 மாதம் 12 மாதம் தான் நினச்சி பயிர். நெல் அது வேற நெல். அது இந்த நெல் இன்னும் நடுறாங்களா? அதெல்லாம் இப்போ இல்லை, நடுறதில்ல. எத்தனை பேர் உங்களுக்கு பசங்க? யாருமே இல்லை. குழந்தைங்க இல்லையா உங்களுக்கு? இவர் யார், பையனா ஒய்ஃபா? அம்மா. அப்படியா? தோட்டம் எது எது ஊரில் இருக்குது உங்களுக்கு? 2 ஏக்கரா வரும். 2 ஏக்கரா வரும். பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, பண்ணுறது குத்தை கூட்டுறது. நீங்கள் குத்தை கூட்டுறதுனால இல்லை. தம்பி மாதிரி இருக்கிறான், ஓட்ட சொல்லி பார்த்துட்டேன். அது யார் பேர் எழுதி வைப்பானே தெரியலையே. அது நம்பிக்கை விட்டான பரவாயில்லையே. எவரா அப்படி? அப்படியா? உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 70. 70 விவசாயம் தளராத பண்ணிட்டு இருக்கிறீங்க, தன்னந்தனியா நின்று. போய் வயலில் ஓட்டுறோம், தவிர உகுந்துடுறோம். ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா யார் என்ன சொல்லுவாங்க, ஆடு சம்பாதிக்கிறான் வேண்டா போனான் அப்படிம்பாங்க. அதான். ஆனால் அது பண்ணாமல் இருக்க முடியாது இல்லை நம்ம. அதனால விட்டு மேட்டு கட்டு எல்லாம் பண்ணிக்கலாம். எப்போ அம்மா எப்போ இருந்தாங்க? 7 வருஷம் ஆகுது. 7 வருஷம் ஆகுது. உங்கள் பேருங்கய்யா? மாணிக்கம். மாணிக்கம். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குமா உங்களை? என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஒரு செகண்ட் அப்படியே எமோஷன் பண்ணி விட்டாரு நம்மள. பசங்களும் இல்லை பாருங்க, தன்னந்தனியா நின்று விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. என்ன மனுஷன் அப்படின்வாங்கல்ல. ஆக்சுவலாக வந்து ஒரு ஷூட்டுக்காக அந்த பக்கம் வந்தோம். ஒரு தோழர் வந்து யூடியூப் தோழர், நமக்கு தெரிஞ்ச தோழர் தான். அவர் வந்து இங்கே வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு, ஃப்ரெஷ்ஷாக மீன் எடுத்து கொடுத்தா செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதனால தோழரில் கன்வின்ஸ் பண்ணி ஒரு லஞ்ச் இங்கேயே முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அருமையான ஐடியா வருதா? வாடா போ. இதை கட்டலவா? முள்ளு வராதுல? ஓகே. குழம்பு துண்டு துண்டா நறுக்கி மசாலாவை அம்மியில அரைச்சு அப்படியே தூக்கி எண்ணெயில போட்டு பொரிச்சு நம்ம அம்மா வறுத்தா ஒரு 100 வீட்டுக்கு மணக்கும் பாரு. மலை சாரல் மாதிரி அது மேலாப்ல பரபரன்னு அப்படியே வச்சு. சீரகமாக்கா வீட்டில் எங்கள் அம்மா இதைத்தான் பண்ணுவாங்க. அந்த இடத்துல எட்டி கூட பார்க்கறது இல்லை. 10 மாசம் சுமந்து பெற்றதுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. இப்ப நாங்க வந்து மீன் வாங்கி கொடுத்துட்டோம், குழம்பு செஞ்சு கொடுத்துருங்க. சாப்பாடு மட்டும் உங்ககிட்ட வாங்கினா எவ்வளவு? சாப்பிட பொழுது இருக்கு. சாப்பிட்றது பொறுத்தா? எங்க 4 பேத்துக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க? 2 சாப்பாடு 140 ரூபா கொடுத்தீங்கன்னா கொடுத்துருங்க. புளியும் போடணும். ஆமாம், புளி இல்லைன்னா அப்புறம் புளிதான் மீன் குழம்பு. மீன் குழம்பே வராது. அது முடிஞ்சிச்சுன்னா அந்த குண்டா குழம்பு வைக்கிறதுனால ஒரு தேங்காய் போடுறாங்க. என்ன அர்த்தம்? கொதிச்சிருச்சா? என்ன சூடு!
அப்பா மீனை பச்சிலா பார்க்கும்போதே நாக்கு துடியா துடிக்குது. போயிருச்சு உள்ள. அப்படியா? என்ன சொல்றீங்க? பாத்தீங்களா, கொஞ்ச நேரம் கேப் கொடுத்ததில்ல. சுடுதே. இது இன்னும் சுண்டி வருங்களா இல்ல அவ்வளவுதானுங்களா? அவ்வளவுதான். அதே மாதிரி இருக்கும். உச்சமத்தியா கண்டுபிடிச்சிட்டோம். வாங்க வாங்க. அப்படியா? என்ன சுத்தமா? எனக்கு என்னடா தெரியும். போட்டுட்டு கடை குழம்பு கொஞ்சம் எடுத்துட்டு வந்து ஊத்துறாங்க. அதான் டேஸ்ட். அதுதான் சுத்தம். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. கொஞ்சம் ஊத்திருங்க, அந்த டேஸ்ட் வந்துடும். டேஸ்ட் வந்துடும். பொத்துனாப்ல அப்படி ஒரு பருத்து, இப்படி ஒரு பருத்து, அப்படி பருத்தி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக 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 விட்டு அப்படி போடுங்க. ப்ரோ தீபாவளி என்ன படம் பாத்தீங்க? இந்த சீன்ல இதுக்காக இந்த பில்டப்பை கொடுக்குறான்பா. நீங்க பாத்துட்டீங்களா டியூடு? எனக்கு என்ன வேற மாதிரி இருந்துச்சு. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா பாகியராஜ் படம் மாதிரி இருந்துச்சு. என்னடா ரெட்டலை காமிக்கிற? பாகியராஜ் படத்துல ரஜினி நடிச்சா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு. ஆனால் ஒரு பெண்ணுக்கு 5 கணவன்மார்கள் இருந்தால் நாளை பிறக்கும் குழந்தைக்கு அப்பா யார் என்றால் ஸ்டோரியா ஒன்றும் இல்லை, ரைட்டிங் நல்லா இருந்துச்சு. அடுத்த ஃபீலிங்ஸை கிரிஞ்சா பார்க்குறது தானே பெற்று. அதுதான் மேட்ரு, ரொம்ப சிம்பிளான மேட்ரு தான். இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தா 2 பேர் லைஃப் நல்லா இருக்கட்டும், இல்ல 2 பேர் எதுவும் நாசமா போகும். பைசா நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே பார்த்த மாதிரி செல்வராஜ் படம் இல்லை, அதே டெம்ப்ளேட் தான். இந்த மாதிரியான ஊர்ல எங்களை மாதிரி ஆளுங்க புதிய தூக்கி முன்னாடி வைக்காம கத்திய தூக்கி முன்னாடி வச்சா குத்தி கிழிச்சு போட்டு போயிடுவாங்க. என்ன லிட்ரேச்சர் டச் இருந்தது, ப்ளஸ் ஸ்போர்ட் ட்ராமா. ஆனால் கேரக்டர் ஒன்றும் புதுசாலாம் இல்லை, பழைய படத்தில் வர அதே கேரக்டர் தான். அந்த ராஜன் கேரக்டராகவே ஒரு அமீர் நடிச்சிருக்காரு, அதே கேரக்டர் தான். ராஜன்னா அதே தான், அதே மாதிரி ஒரு டானா இருப்பார், எஜுகேட் பண்ணுவார். அந்த கதை தெரியும், உங்களால் கெஸ் பண்ண முடியும் இதுதான் நடக்க போகுதுன்னு தெரியும். ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் எடிட்டிங் பேட்டர்னில் சுவாரஸ்யப்படுத்திருக்காங்க. உன் கையை உடைச்சாலும் சரி, காலை உடைச்சாலும் சரி, நீ ஓடிக்கிட்டே இரு. லிட்ரேச்சர் டச் இருக்கும் அவரோட கட் பேட்டர்னில், அது நல்லா இருக்கும். எல்லா சீக்வன்ஸுக்குமே மெட்டஃபர் இருக்கும். ஒரு சாதாரண சீன் தான், இவன் இந்த இடத்துல இவனை வந்து தடுக்கிறாங்க, கபடி மயிரின் கடந்து அலைய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு. அது கூட நம்ம என்டர்டெய்னிங் இருக்கும். அந்த எமோஷன் எல்லாமே இருக்கும். லவ், துரோகங்கள். டியூட் எனக்கு ரைட்டிங்காக நல்லா இருந்துச்சு. இப்பெல்லாம் உனக்கு தம் அடிக்கணும் தோணுதோ? இந்த படத்துலயே அந்த ஜிக்ஸாக்கா வருதுல்ல, இவங்க உங்களை லவ் பண்ண சொல்றாங்க, நீங்க வந்து ரிஜெக்ட் பண்றீங்க, டக்குன்னு உங்களுக்கு வேணுங்கும் போது அந்த பொண்ணுக்கு வேற ஒரு லவ் வந்துருது. நமக்குள்ள இந்த லவ்ல செட் ஆகாது. அததான் சரத்குமார் உள்ள வராரு, அப்படி இப்படி ஜிக்ஸாக்கா இருக்குல்ல, அதை மட்டும் சொல்லியிருப்பாரு. எலிமெண்ட்ஸ் ஃபுல்லா இவர் ஆட் பண்ணியிருப்பாருன்றது என்னோட தாட்டு. இல்லை ரீரைட் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு படம். டியூல் ரோல் மாதிரி தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவர் வந்து 100 கோடி கலெக்ட் பண்ண ஹீரோ இல்லையா? மேபி இன்னொரு விஷயம், இவருக்குன்னு ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அப்போ இவருக்கான எலிமெண்ட்ஸ் இருக்கணுன்றதுக்காக அதை ஃபேட் அவுட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவரோட எலிவேஷன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஃப்ரண்ட்ல வச்ச லெக்க பேக்ல வைக்கிறது நம்ம ஹிஸ்டரியில இல்லை. இல்லைன்னா நார்மலாக தான் இருந்திருக்கும். ஒரு விமர்சனம் பார்த்தேன், எப்படின்னா நீங்கள் அந்த கேரக்டரை வந்து இது பண்ணவே இல்லை, அவன் யார், எங்கேருந்து வரான், எதுவுமே சொல்லலை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல. சொசைட்டிலேயும் வந்து அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தானே அந்த மாதிரியான நடக்குது. சொசைட்டிலேயும் சரி, பிரதானமாக யார் இருக்காங்க, யாருக்கு ஈக்குவல், அவங்க தான் கல்யாணம் பண்ணணும், அவங்க தான் சேரணும் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, நிர்பந்தம் இருக்கும்ல. அதை நான் பிரேக் பண்ணுறதுக்காக நான் ஒரு கேரக்டரை கொண்டு வந்து, அது சைலண்ட்டாக இருக்குது, ஆனால் அந்த கேரக்டருக்கும் இவங்களுக்கும் தான் பொருத்தம் இருக்குது, அவங்களுக்கு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றது. என்னன்னா அவன் வந்து ரொம்ப என்ன சொல்றது, பெருசா ஒன்றும் இது கிடையாது, பேக்ரவுண்ட் கிடையாது, தைரியம் கிடையாது, தைரியம் கிடையாது இந்த மாதிரி. அதாவது அவன் ஒரு இதுலயே கேட்பான், இவனை போய் எப்பரா லவ் பண்றா அப்படின்னு பண்ணல, அவன் அவன் லவ் பண்றா, அதுதான் முக்கியம் அப்படின்னு. அதுதான் மேபி படத்தோட கோர் அதுதான் அப்படின்றதுனால அந்த கேரக்டர் அப்படியே டிசைன் பண்ணியிருந்திருக்கலாம். அது கரெக்டு தான், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, தப்பு கரெக்டு தான். இந்த பொண்ணு வந்து இப்போ அவனை கம்பேர் பண்ணும்போது பிரதீப் பெட்டரா இருக்கான்னாலும் இந்த பொண்ணு அவனை தான் சூஸ் பண்ணதுன்னா அதுதான் கரெக்ட். அதான் அவங்க சொல்ல வராங்க, அது கரெக்டு தான். ஆனால் ஒரு மாதிரி ஐடியாவாக கரெக்டு தான். ஆனால் இப்போ ஜென்ரலாக இப்போ ஆடியன்ஸுக்கு வந்து பிரதீப்பை முன்னாடி நிறுத்தினதுனால இவங்க 2 பேரும் சேர்ந்தா பரவாயில்லன்னு தோணிருக்கும். அப்புறம் ஒன்று, ரெண்டாவது வந்து இந்த தாலி சென்டிமெண்ட். தாலி சென்டிமெண்ட்லாம் 1970 எல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டாங்க. தாலியை பெட்லேயே விட்டுட்டு வந்தேன். இவங்க பேசுறதுக்கு காரணமே இங்கே தான் மேட்ரு.
புரியுதுங்களா? இதை பேச முடியாதுல்ல. இந்த மாரி செல்வராஜ் பேசுற கருத்தும் இதுவும் ஒண்ணுதான். பொண்ணு அவன் லவ் பண்ற பையனை கட்டினா வெட்டுவேன்னு சொல்ற அவங்க அப்பனும் அதை அலோவ் பண்ற இந்த சொசைட்டியும் தான் இருக்கு. சரிங்களா? அவர் பேசும்போது வந்து அவர் குறியீடு நிறைய வச்சுறாரு. சரியா? அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஒரிஜினல் கேரக்டர் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்றதுனால டைரக்டா உறுத்துது. இங்க வந்து உறுத்துல, ஆனா உறுத்துது. தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. கல்ச்சரை பிரேக் பண்ணிட்டாங்க. நம்ம கலாச்சாரம் என்ன ஆகுறது அப்படின்றது. பொண்ணுக்கு தாலி எவ்வளவு முக்கியம்னு தெரியும். அது பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஆனா இன்னொருத்தர் சொன்னாங்க அப்படின்னா, அந்த பொண்ணோட கேரக்டரைசேஷன் கரெக்டா எழுதல அப்படின்னா அப்படின்னா ஸ்டாண்டர்டாகவே இல்லை அந்த பொண்ணு. ஒன்று அந்த பையனை பிடிச்சிருக்கா, இந்த பையனை பிடிச்சிருக்கான்னு அந்த பொண்ணுக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுவுமே எனக்கு என் பர்ஸ்பெக்டிவ்ல எப்படி தோணுதுன்னா, கேரக்டர் கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க. நல்லா இருந்தா 2 பேர் லைஃப் நல்லா இருக்கும், இல்லை 2 பேர் நாசமா போகும். அதனால தான் அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு பிரேக்கப் ஆகும்போது சாகலை, 2வது பிரேக்கப் ஆகும்போது சாக போகுது. ரைட்டிங்காக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் ஜென்ரலாக நம்ம பொண்ணுங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்ற மாதிரி மேல் அவங்க நினச்சிக்கிறாங்க. ஓ, அவங்களுக்கு வந்து முடிவெடுக்க தெரியாது, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் எது சரி எது தப்புன்னு தெரியாது. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அது கரெக்டாக எழுதலைன்றாங்க, கரெக்டாக பண்ணலன்றாங்க. அது வந்து எங்கே கொண்டு போய் நிறுத்துறாங்க பாருங்க. நல்லதான் புரிஞ்சுக்க வேண்டியதான். அவ்வளோதான். மணியாயி போச்சு. பக்க பிரி 50 50 50 50. ஓகே, சூப்பர். பார்க்கும்போது அப்படி இருக்குது வெறித்தனமா. தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே? ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு குழம்போட மீன் கொஞ்சம் எடுத்து வெறும் குழம்பு சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்ட்டு. ஓகே, மீனோட சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சோண்டு மீன் எடுத்து அப்படியே சாப்பாடு குழம்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, லெமன் இருக்கு, புளிஞ்சு விட்டு இந்த பெரிய பீஸ் சாப்பிட்டு போப்போமா? இது கிடைக்க முடியாது, சூப்பராக இருக்கு. லெமன் புளிஞ்சிட்டு சூப்பராக இருக்கு. நிறைய பேர் இந்த கடைக்கு வந்து சாப்பிட்டதில்லைன்னு நினைக்கிறேன் தோழர்கள். என்ன சொல்லுது? நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்குல்ல? அந்த புளிப்பு டேஸ்ட் நல்லா இருக்குல்ல? அதாவது தகட்டில் ஒரு மாதிரி ஒவ்வொரு இதில் தெரியும் புளிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒவ்வொன்று புளியே இருக்காது. அது மாதிரி இந்த மீன் குழம்போட எப்பவுமே ஒரு சின்னதாக ஒரு பீஸ் போட்டு சாப்பிட்டா தான் அந்த ஃபுல் டேஸ்ட்டே ரியலைஸ் பண்ண முடியல. ஆமாம், சூப்பர். நல்லா பெரிய மீன்னால முள் இருக்குது, ஆனால் அங்கங்கே தான் இருக்குது. அதுதான் நல்லா ஈஸியாக எடுத்துற மாதிரி தான் இருக்குது. ஆமாம். எப்படி இருக்கு சாப்பாடு? உயிரை கொடுக்கலாம். உயிரை கொடுக்கலாம்ல? கொடுத்துருங்க. உயிரை கொடுத்து தான் உங்களுக்கு வச்சிருக்காங்க. எத்தனை உயிர் பாருங்க. நாங்கள் மொத்தமாக எவ்வளோ சொல்ல போனோம்னா, காலைல மீன் வாங்கும்போது 400 400 400. அப்புறம் இவங்ககிட்ட வந்து 1 கிலோவுக்கு 120 ரூபா சொன்னாங்க. 240 மொத்தம். ப்ளஸ் சாப்பாடு வந்து 70 2 சாப்பாடு சொன்னாங்களா? 140. மொத்தமாக எவ்வளோ ஆகுது? 380 ப்ளஸ் 400 780. 780. ஓகே, ஒரு ஆள் தனியாக சாப்பிட்டோம்னா மீன் அது இதுன்னு சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக 160 ரூபா 170 ரூபா ஆயிரும், 200 ரூபா பக்கமாக ஆயிரும். இப்போ வந்து பாருங்க, சாப்பிட்டு எவ்வளோ மிச்சமாயிருக்கு பாருங்க. மிச்சமாயிருக்கு, வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். ஒரு நாள் விட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். தோழர் சொன்னாரு. அதாவது இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா, யூடியூபர் மெய்பிக்ஸ் மகேந்திரன் அவர் தான். அவர் வந்து இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு பார்த்து வீடியோ போட்டிருந்தாரு.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கடைகள் இருக்கு. உங்களுக்கு எங்கே பிடிச்சிருந்தாலும் அங்கே போய் சாப்பிடுங்க. சரி, வீடியோ எடுக்கிறதுக்காகவே நிறைய வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சும்மா கேஷுவலாக வந்து ட்ரை பண்ணோம். உண்மையிலே ஒர்த்து. ஆனால் உங்களை சந்தேகப்பட்டுட்டு என்னை மன்னிச்சிருங்க. ஐயா நீ நீதி விலங்குல தப்பு இல்லையா? நான் தாங்க தப்பா சொல்லிட்டேன். நான் தாங்க தெரியாம சொல்லிட்டேன். உண்மையிலே ஒர்த்துனா சூப்பரா இருந்தது. வந்து சும்மா எடுத்து போட மாட்டீங்கன்னு தெரியுது. டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருந்தாதான் எடுத்து போடுறீங்கன்னு தெரியுது. உண்மையிலேயே இந்த ஹோட்டல் வந்து கவனிச்சதும் ரொம்பவே நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. சரி தோழர்களே, இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ எந்த கேட்டகரியில் சேரும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சிடென்டலாக எடுத்த விலாக் தான். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச எலமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் அந்த எலமெண்ட்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ தொடர்ந்து போட முயற்சி பண்ணுறோம். இதே மாதிரி அடுத்தடுத்து இன்னும் நிறைய எதிர்ச்சியான சந்திப்புகளை பார்ப்போம். பை பை பை, சைனிங் ஆஃப். நெக்ஸ்ட் மீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.